Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடலாம், ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு இன்னமும் ஸ்டாப் லாஸ் போட பிடிக்காது. ஸ்டாப் லாஸ்னாவே பயமாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது அன்னெசரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. எதுவரை நீங்கள் ஸ்டாப் லாஸை வெறுக்கிறீங்களோ, எதுவரை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் பிடிக்காமல் இருக்குதோ, அதுவரை நீங்கள் ட்ரேடிங் என்ன தான் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் எந்த யூஸும் கிடையாது. அது ஸ்டாப் லாஸை நேசிங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரேடிங்கில் பண்ணவும் முடியாது. ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் பெரிய அளவுக்கு வர முடியும். இல்லாது நெக்ஸ்ட் மூவுக்கு நீங்கள் இப்போ வர முடியும். இல்லைனா நீங்கள் டவுன் ட்ரெண்ட்லேயே தான் போய்ட்டுருப்பீங்க, கீழே தான் போய்ட்டுருப்பீங்க. நீங்கள் ஸ்டாப் லாஸை நேசிக்காத வரல நீங்கள் கீழே தான் போய்ட்டுருப்பீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய லைக்ஸ் மேலும் மேலும் அதிகரிக்க என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஸோ மேக்ஸிமம் லைக்ஸ் மேலே கொஞ்சம் கவனம் வைங்க. லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு சிலர் ஏன் சார் சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம சேனல் தான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. அப்படி இல்லை, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, ஆனால் மறந்துட்டாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடுறாங்க. அது ஜஸ்ட் ரீமைண்ட் பண்ணுறதுக்காக சொன்னான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரெண்டு என்ன அதிகமான கமெண்ட்ஸ் என்னென்னா, சார் நீங்கள் ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கீங்க, எங்களை மாதிரி பேசிக் ட்ரேடர்ஸ்க்கெலாம் எதுவும் புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்னென்னோ சொல்கிறீங்க, ரீட்ரேஸ் பண்ணுறீங்க, அப்புறமா என்னென்னோ பயங்கரமாக பேசிட்டீங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ன்றீங்க, ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் போயிட்டுருக்கீங்க. எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு பேசிக் ட்ரேடர்ஸ் இப்போ தான் நாங்கள் உள்ள சார்ட்டை பார்க்குறோம், எங்களுக்கு கேண்டல்னால் என்னென்னு புரியல, சார்ட்னா என்னென்னு புரியல, எங்களுக்கு எதுவுமே தெரியல, இப்போ தான் நாங்கள் ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கிறோம், நாங்கள் என்ன சார், நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் அது ஃபஸ்ட்டு இக்னோர் பண்ணிவிட்டேன். இதெல்லாம் இது கூட தெரியாமல் எதுக்கு ட்ரேடிங்க்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் இருந்தது. அதுக்கப்புறம் தான் போக தெரிஞ்சது, ஓகே இது கூட தெரியாமல் இருக்கிறாங்கன்னு நிறைய பேர் அப்படின்னு. ஏன்னா இப்போது சமீபம் இந்த கொரோனாக்கு அப்புறமா என்னென்னா, நிறைய பேர் ட்ரேடிங் உள்ளே வந்ததுனால டேரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. அதாவது சார்ட்னா என்ன, கேண்டல்னா என்ன, இதுவும் தெரியாமையே டேரெக்டாக உள்ளே வந்துட்டாங்க. ஷேர் மார்க்கெட் அப்படின்னா பணம் போட்டால் பணம் எடுக்கிற விஷயம் அப்படின்ற மாதிரி உள்ளே வந்துட்டவங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த ட்ரெண்ட் அப்படின்ற பேசிக் வீடியோ. ஓகே, ட்ரெண்டுனா என்ன, நிறைய பேர் காமிப்பாங்க. இதுக்கு மேலே லைனாக ஒரு கோடு போடுவாங்க, மேலேருந்து கீழே ஒரு கோடு போடுவாங்க. ஸோ அதே கண்டினியூ ஆனால் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. மேலே போனால் அப் ட்ரெண்டு, கீழே போனால் டவுன் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது விலை ஏற்றுறது இல்லைங்க, ஒரு உச்சத்தை இன்னொரு உச்சத்தை உடச்சிட்டு போகுது. ₹1 இருக்குது, ₹1 2 ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சு. திரும்ப விலை குறைஞ்சி ₹1.50 வருது. திரும்ப இந்த ₹1.50 டேரெக்டாக ₹3 போகுது. ₹3 திரும்ப ₹2.50 வருது. அங்கே திரும்ப ₹4 போகுது விலை. இதை நம்ம அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப் ட்ரெண்டு அதே ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. மேலே போகிற ட்ரெண்டு அப் ட்ரெண்ட், விலை ஏறிட்டு இருக்குது அப்படின்வாங்க. ஒரு விலை ₹10 கீழே வருது, ₹8 கீழே வருது, கொஞ்சம் மேலே ₹8.50 போகுது, திரும்ப ₹7 வருது, திரும்ப $7.50 போகுது, திரும்ப குறைஞ்சி ₹6 வருது. இதை நம்ம டவுன் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. அதாவது விலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத டவுன் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. இதை அப் ட்ரெண்டு அதாவது மேலே போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்ட் என்னப்பா இருக்குது அப்படின்வாங்க, சொல்லுங்களேன். இப்போ ட்ரெண்ட் இப்படி போயிட்டுருக்குதுப்பா, இப்போ ட்ரெண்ட் அப்படி இருக்குது அப்படின்வாங்க. ட்ரெண்டுனா இப்போதைய நிலவரம், ப்ரைஸ் நிலவரம், இப்போதைய நிலவரம். ட்ரெண்டு அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? இந்த கோடு போடுறாங்களே சார், அது என்ன சார் கோடு போடுறாங்க? அது அப் ட்ரெண்ட்னு ஒரு கோடு போட்டுருவாங்க, அதுக்கு நேராக சப்போர்ட்டுன்னுவாங்க, அதுக்கு இடத்துல மேலே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. அதெல்லாம் என்னது? அதாவது அப் ட்ரெண்டில் எந்த விலை குறையுது இல்லைங்களா, அந்த விலைக்கு அந்த லைன் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு விலை எங்கே குறையுது அதுக்கு லைன் போடுவாங்க. இப்போ நான் ₹1.50 சொன்னேன் இல்லையா, ₹1 நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து குறைஞ்சி ₹2.50. இந்த ₹2 ₹1 ரெண்டு சேர்த்து ஒரு லைன் இருக்குது இல்லைங்களா, இது ட்ரெண்ட் லைன் எழுதிப்பாங்க. இது ட்ரெண்ட் லைன், பாட்டம் ட்ரெண்ட் லைன், அப் ட்ரெண்டில் பாட்டம் ட்ரெண்ட் லைன். அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் மேலே சைடும் ஒரு சிலர் இருப்பாங்க. சேனலில் என்ன போச்சுன்னா அவங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். மேலே ஒரு லைன் இருப்பாங்க, அது வேணாம் விடுங்க, இப்போதைக்கு வேணாது, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரெண்ட் லைன் அப்பர் சைட்லேருந்து வர சொல்ல அதே மாதிரி ட்ரெண்ட் லைன் ஒன்று போடுவாங்க. எப்போ ட்ரெண்ட் லைன் போடுவாங்கன்னா, அதனுடைய டவுன் ட்ரெண்டில், அதாவது விலை குறைஞ்சது, மேலே போச்சு, திரும்பவும் குறைஞ்சது, திரும்பவும் மேலே போச்சு, திரும்பவும் குறைஞ்சது, இப்படி மேலே போய் சொல்ல இந்த
உச்சம் இருக்குது இல்லைங்களா, எவ்வளோ அது டவுன் ட்ரெண்டில் எவ்வளோ உச்சத்தை தொட்டுச்சு, விலை இறங்க சொல்லும் எவ்வளோ அதனுடைய உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்றது அங்கேருந்து ஒரு லைன் இருப்பாங்க. இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்வாங்க. டவுன் ட்ரெண்ட், இது அப் ட்ரெண்டு, இது டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்டோடைய பேசிக் இது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டுடைய பேசிக் நிலவரம் இது. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உங்களுடைய அதாவது உங்களுடைய மூளைத்திறனை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். இது வந்து நம்ம வந்து ஸ்பீடில் வந்து 1லேருந்து இப்போது 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்திருக்கோம். ட்ரெண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு மூவ் கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பார்க்கலாம். 10லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போக சொல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். சார் இந்த ட்ரெண்ட் லைன்லாம் எங்களுக்கு போட தெரியாது. அதாவது ஷேடோன்றாங்க, பாடின்றாங்க, கீழேன்றாங்க. இப்போ இதுக்கு மேலே போனால், இப்போ ட்ரெண்ட் லைன் இப்படி போனால், இதுக்குள்ளே ட்ரெண்ட் லைன் போனால் இதுக்குள்ளே எத்தனையோ வந்து உள்ளே போய்ட்டுருக்கோம். உள்ளே வந்து ஒரு குச்சி மாதிரி வந்து போய்ட்டுருக்கோம். அப்புறம் பாடி மாதிரி கீழே நிற்கும். ஒரு சில ட்ரெண்ட் லைன் மேலே போடுறாங்க, ஒரு சில கீழே போடுறாங்க. ஏன் நம்மளே எடுத்து காமிச்சிடலாம், ஏன் அப்படியா சொல்லலான்னு இப்போ நம்மளே போட்டலாம்ங்க. நான் ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டேன். ஓகேங்களா, நான் ட்ரெண்ட் லைன் இப்படி போட்டேன். அதாவது டவுன் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைனை நான் அப்படி போட்டேன். இப்போ டவுன் ட்ரெண்ட் லைன் இல்லைங்க. நீங்கள் கேட்கலாம், என்னென்ன சார் இப்போது நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டிங்க, இப்போ இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சா நான் பை பண்ணலாம் இல்லையா அப்படிவாங்க. அது வந்து இன்னும் ஸ்பீடு ஜாஸ்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் 10லேருந்து 20 ஸ்பீடில் வர சொல்ல ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சுக்க போதும். ட்ரெண்ட் லைனை இப்படி போட சொல்ல இந்த மேலே இருக்குதுங்களா, இந்த குச்சி மாதிரி வர சொல்லும். இந்த குச்சி மாதிரி வர சொல்ல வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னு நினச்சின்னு பையு பண்ண வேலை, சேல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இன்னமும் ட்ரெண்டு டவுனில் தான் இருக்குது. அதாவது இதுக்கு மேலே பாடின்னு ஒன்று வரும், க்ளோஸ் கொடுக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் ட்ராவல் ஆகும். அதாவது கேண்டல்ஸ்லாம் வந்து அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகிட்ருக்கோம். ஸோ ஒரு மாதிரி ஏரியா க்ரியேட் ஆகிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு, அதான் சொன்னேன் புதிய உச்சம் சொன்ன இல்லைங்களா, ஒரு உச்சத்தை தொட்டுட்டு கீழே வந்துட்டு இன்னொரு உச்சத்தை தொட்டு கீழே வருதுன்னா அப்போது நீங்கள் ட்ரெண்டு திரும்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் கருதலாம். சும்மா ஒரு ஏதோ ஒரு புதிய உச்சத்தை தொட்டுட்டு கீழே வர சொல்ல நீங்கள் அப்படியே ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு நீங்கள் மேலே பண்ணலாம். இல்லை, இன்னமும் ட்ரெண்ட் லைன் டவுன் தான். அதே மாதிரி அப்பர் சைடில் அதே மாதிரி தான். நீங்கள் போஸ்டில் ஒரு லைன் குச்சி மாதிரி கீழே வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சேல் பண்ணுறதும் தப்பு தான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். 10லேருந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடு வர சொல்ல இந்த சில விஷயத்தில் ட்ரெண்ட் லைனில் வந்து இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதாவது ஒரு குச்சி மாதிரி வந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீங்கள் கட் ஆகிடுச்சு பை பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணுங்கள். ஒரு சின்னதாக வந்து ஒரு உச்சத்தை தொட்டுதான்னு பாருங்கள். ஒரு உச்சத்தை தொட்டுட்டு இன்னொரு உச்சத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போதான்னு பாருங்கள். அப்போ வந்து நீங்கள் ஓகே ட்ரெண்ட் லைன்னு திரும்பிடுச்சு அப்படின்னு நீங்கள் கருதலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நான் சொன்ன மாதிரி லைக்ஸ் தான் நான் கேட்டுட்ருக்கேன். ஆனால் லைக்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. நான் என்னுடைய ட்ரீம் என்னென்னா, என்னோடய ஃபஸ்ட் வீடியோஸ் போட்டோடனே 10,000 லைக்ஸ் ரீச் பண்ணணும்னு என்னுடைய ட்ரீம். அது எப்போ பூர்த்தி அடையுதுன்னு பார்க்கலாம். அது ஒரு என்னுடைய கனா அப்படின்னு கூட வச்சுக்கலாங்களேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெவல், அதாவது பேசிக் லெவல்லேருந்து கொஞ்சமாக மூவ் பண்ணிட்டு போகலாம். அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன்லேயே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறது எங்கே, ட்ரெண்ட் லைனில் கன்ஃபியூஸ் ஆகிறது எங்கே அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் லெவல் வந்துருக்கோம். நம்ம 20லேருந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம வந்துட்டுருக்கோம். 10லேருந்து 20 பார்த்தாச்சு. 20லேருந்து 30, அதாவது 10லேருந்து 20ங்களா, ஓகே, 20லேருந்து 30 செகண்ட் ஸ்பீடில் வர சொல்லும். நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டைம் ஃப்ரேம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். எல்லாருமே இங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகுது, டைம் ஃப்ரேம் தான் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நான் 10 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். 10 நிமிஷத்தோடைய ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிட்டேன். இது என்ன ட்ரெண்ட் லைன்? இது டவுன் ட்ரெண்ட், TREND. ஓகே, டவுன் ட்ரெண்ட். என்ன சார் கன்ஃபியூஸ் இதில்? நீங்கள் டவுன் ட்ரெண்ட் போட்டிருக்கலாம், இதில் என்ன கன்ஃபியூஸ்? நான் 10 நிமிஷத்தை போட்டிருக்கேன். இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்ல என்ன ஆகுன்னா, இதைய முந்தைய டைம் ஃப்ரேம் சொல்லுவோம் நம்ம. இப்போ வந்து 10 நிமிஷத்தோட டைம் ஃப்ரேம் வந்து இப்போ நல்லா ஓடிட்டு இருக்குது. இதையே நீங்கள் டே சார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, டே சார்ட், 4 hour, 1 hour, இதெல்லாம் வந்து ட்ரெண்ட் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இதே மாதிரி ட்ரெண்டு அதுலேயும் நீங்கள் போடணும். அதில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குதா இல்லை டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்குதான்னு பார்க்கணும்.
அதுலேயும் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி ட்ரெண்ட் லைனை ஃபஸ்ட்டு நல்லா முழுசாக வரைய கற்றுக்கணும். நான் இந்த வீடியோவில் எல்லாம் முழுசாக வந்து சொல்லிக் கொடுத்தேன்னா வந்து கம்ப்ளீட்டாக போய்ட்டு கிட்டத்தட்ட நம்ம 1500 வீடியோஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1500 வீடியோஸ் போட்டிருக்கோம். எல்லாமே முக்கியமான கண்டென்ட் தான். ஆனால் வந்து யாருக்கும் பிடிக்காது. ரீசன் என்னென்னா யாரும் கற்றுக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. எல்லாம் ஸ்ட்ராட்டஜி, டிப்ஸு, ட்ரிக்ஸு, என்ன சொல்கிறது, டெய்லி நான் இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ பணமா, அதான் பிஸ்னஸ். சரி, அதுக்காக தான் நானும் வந்து வெபினார்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பெய்டு வெபினார். சரி வாங்க உங்களுக்கு அதையும் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு. அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் இலவசமாக சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பெக்ட்டும் கிடையாது. ஆல்ரெடி நான் 2019 பார்த்தாச்சு. 2019 பார்த்தாச்சு, நோ ரெஸ்பான்ஸ். ஸோ 2020 அப்புறம் 2019 அப்புறம் தான் வந்து நான் வந்து டிசிஷன் எடுத்தது. ஓகே, இந்த உலகத்தில் வந்து எதுவுமே என்ன சொல்கிறது, எல்லாமே பிஸ்னஸ் மயமாகிடுச்சு. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே நம்ம அதை பற்றி பேசுறது வேணாம். நம்ம ட்ரெண்ட் லைன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ட்ரெண்ட் லைனு இது நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு சொன்னீங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப்பு இது டைம் ஃப்ரேம் பார்க்கணும். எல்லா டைம் ஃப்ரேம்லையும் ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண கற்றுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணுங்கள். ஒரு உச்சத்தை தொடுதா இல்லை ஒரு உச்சம் அதை பிரேக் பண்ணுதா இப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ண கற்றுக்குங்க. சரி, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இன்னும் வேறு என்ன ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சொல்கிறேன் நான். உங்களால் அந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியல அப்படின்னு நினச்சிங்க நீங்கள் அப்படின்னா 200 EMA இண்டிகேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. 200 EMA எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 200 EMA நான் ஆல்ரெடி ரெடிப்பாக போட்டிருக்கேன். இதை நீங்கள் பிளாட் பண்ணிங்க. இந்த இண்டிகேட்டரில் போனால் கிடச்சிரும். 200 EMA இண்டிகேட்டர்ஸ்னு போனால் கிடச்சிடும். இதை பிளாட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரெண்டு எப்படி போகுது, நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தேவையே இல்லை. இது மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ட்ரா பண்ண தேவை அவசியமே கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்கள் 200 EMA போட்டுக்கிட்டால் போதும். 200 EMA போட்டுக்கிட்டால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நாங்கள் எப்படி சார் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இப்போது இந்த 200 EMAக்கு கீழே வேலை போயிட்டுருக்குதுன்னா ட்ரெண்டு டவுனில் போயிடுதுன்னு புரிஞ்சுக்குங்க. 200 EMAக்கு மேலே போய்ட்டுருக்குன்னா ட்ரெண்டு அப்பில் போய்ட்டுருக்குதுன்னு புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரொம்ப எளிமையாக வச்சுங்க. எவ்வளோ எளிமையாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. இது அப் ட்ரெண்டு, இது அப் ட்ரெண்டு. சார் இப்போ இது வந்து டவுன் ட்ரெண்டா? இல்லை, இதுவும் அப் ட்ரெண்டு தான். அதாவது நான் சொன்னதுன்னா புதிய உச்சத்தை உடைக்காத வரலும் அது அப் ட்ரெண்டு தான். யாருக்கு நேற்று இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து இங்கேருந்து மேலே போயிருக்கலாம், அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம். இது உடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றது ஒரு கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி தான் நீங்கள் சார்ட்டில் கூட சரி ட்ரா பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலாக 200 EMA வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடாது. அதுவே வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக காட்டி கொடுத்துரும். ட்ரெண்ட் லைனை எங்கே போகுது அப்படின்றத ஈஸியாக காட்டியும் கொடுத்துருது. அது நிறைய மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து 200 EMA யூஸ் பண்ணியே பண்ணுவாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மேக்ஸிமம் 1000 லைக்ஸ்க்காக இந்த வீடியோ எதிர்பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெபினார் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபுல் கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய டெலிகிராம் சேனல் கூட அப்டேட்ஸ், என்னுடைய சிக்னல்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மூவ் ஆகலாம், இந்த மாதிரி மேலே போகலாம். அந்த மாதிரி இப்போ பாருங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து இந்த மாதிரி மேலே போகும், ஏரோ மார்க் பண்ணியிருக்கேங்க. இது வந்து முன்னாடியே வந்து பண்ணிவிடுது. இது நான் ஏரோ மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே போயிருக்கேன். அது ஸோ முன்னாடியே அது மாதிரி கொடுப்பேன். இதே டெலிகிராம் சேனல் ஃப்ரீயில் கொடுத்தேன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட்டில் கொடுத்த டெலிகிராம் சேனல் கொடுப்பேன். அது இப்போ க்ரூட் ஆயில் எங்கே கொடுத்தேன்? ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன். இது க்ரூட் ஆயில் இது. ஸோ இதில் ஏரோ மார்க் போட்டு அப்பர் சைடு மேலே போகும் அப்படின்னு என்னோடய வியூ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து டெலிகிராம் சேனல் லிங்க்கில் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள். 2 டெலிகிராம் சேனல் இருக்குது. ஒன்று வந்து என்னுடைய Preis-Aktion தமிழ், இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இன்னொன்று வந்து என்னுடைய ப்ரைம் வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற லைஃப் டைம் சப்போர்ட் கொடுக்கணுங்களா. லைவ் மார்க்கெட்டில் அவங்களுக்கு அவங்களுடைய ஹோம்ஒர்க் நல்லா பண்ணுறாங்களா இல்லையா, சரியாக பண்ணுறாங்களா இல்லையா, ஒரு வெபினார் கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரிசல்ட் நம்மளுக்கு சப்போர்ட்டிங் கொடுக்கணும். சென்த்தில் ப்ரைஸ் எந்தில் மூவ் ஆகும், வந்து கட் ஆகிட்டா இது வரன்றதும் சப்போர்ட்டிங் கொடுக்க ப்ரைம் டெலிகிராம் சேனலில். இதில் டேரெக்டாக சார் நான் வந்து சும்மா அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஜஸ்ட் சேனல் மட்டும் பார்த்துக்கலான்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள். அலெக்ஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் நீங்கள்
டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ரெகுலராக ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.